நீங்கள் எங்களை ஜீரோவாகத்தான் பார்க்கிறீர்கள் என்று பேசுவதற்காக தேவக்கோட்டையைச் சேர்ந்த சன் டிவி கல்யாண மாலை புகழ் லக்ஷ்மி நாராயணன் வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அன்பு தம்பிக்கு கொடுத்துடலாம். அப்பல இருந்து அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவுத்து விடுங்கடா என்னைய அப்படின்னு ரெடியா, ஏன்னா மக்கள் சிரிக்கிறத பார்த்து பார்த்து அவன் ஆர்வத்தோடு இருக்கிறான். பாம்பே தலையணரா வேப்பிலையே பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆரீராரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரும் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்ச எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயி நீ கண் வளரு தாலேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே தாயி நீ கண் வளரு தாலேலோ இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயி நீ கண் வளரு தாலேலோ. நல்லா உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கங்கை யாரு, தலையில் சுமந்ததாரு, மூத்த பிள்ளை பிள்ளையாரு, இளைய பிள்ளை ஆறுமுகனாரு, தமிழே உன்னை வளர்த்தது ஆறு, அன்று ஔவையாரு, பின்பு பாரதியாரு, இன்று எங்களை இந்த மேடையில் ஏற்றி வைத்திருப்பது யாரு? ஸ்ரீ கைகொண்டனார், கைகொண்ட ஐயனார். எல்லாரும் நல்லா கை தட்டுறாங்க, பின்னாடி சில பேர் கை தட்டல. என்ன காரணம் தெரியுமா? ஏன்? ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ 6 அடி உயரத்துல நின்றுகிட்டு இந்த கத்து கத்துறானே, இவனுக்கு வெறும் கை தட்டு போதுமா? போதாது. இவன் போகும்போது மஞ்சப்பையில ஒரு வெள்ளி தட்டோ ஒரு தங்க தட்டோ ஒரு வைர தட்டோ கொடுத்து அனுப்பணும்னு கை தட்டாம இருக்காங்க. நான் பேச பேச அங்க ஒரு அக்கா சங்கிலியை தூக்கி உள்ள போடுது. இவன் பேசுற பேச்சுக்கு போகும்போது அத்துக்கிட்டு ஒன்னாலும் ஓடிடுவான் போல இருக்கடி அப்படின்னு. அப்படி சங்கிலி ஆக்கிற அளவுக்குலாம் நான் மோசமானவன் கிடையாது. ஏதோ வளையல் மோதிரம் அதோட சரி. இவங்க எல்லாரையும் பார்த்து நான் உங்க அனுமதியோட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் இந்த கேள்வியை கேட்பேன். அதுவும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்ப நான் கேட்க போற கேள்வி இது வரைக்கும் எந்த டிஎன்பிஎஸ்சி பரீட்சையிலுமே வரல, எந்த யூபிஎஸ்சி தேர்வுலையும் வரல, குரூப் 2 குரூப் 4 பரீட்சையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த பரீட்சையில கூட வரல. அவ்வளவு ஈஸியான கேள்வி கேட்க போறேன். தம்பி கேட்கலாமா? ரெடியா? இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லை நடுவர் அவர்களே, இங்க இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி. எல்லாரும் கேட்கலாமா? ரெடியா? உங்களுக்கான கேள்வி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அங்க ஒரு அக்கா உன் கேள்வியில தீய வைக்க அப்படிங்குது நடுவர் அவர்களே. ஆல்ரெடி. ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த நொடியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்கிற காரணத்தினால். எவ்வளவு அற்புதமான ஒரு ஊருக்கு கூட்டு வந்திருக்கீங்க. வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி. வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி. வாத்தியங்கள் ஒரு சேர இசைக்கப்பட்டால் அது கச்சேரி. வலிமையான ரசிகர்கள் இருக்கும் ஊர்தான் கடங்கநேரி. உங்களுக்காக யோசிச்ச பாயிண்ட். நம்ம பெண்கள்லாம் எப்படிப்பட்ட பெண்கள்? கிச்சன்ல இருக்கிறது கேஸ். கடங்கநேரி பெண்கள்னாலே மாசு. பார்த்தீங்களா? உடனே எங்க ஆண்கள்லாம் மண்ணை மாதிரி தூக்கிட்டு போயிடாதீங்கன்னு, இருக்கிறதே 10 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். பாத்ரூம்ல இருக்கிறது ஷவர். எங்க கடங்கநேரி ஆண்கள்னாலே பவர். அப்பா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பாத்தீங்களா? என்ன சொன்னாலும் இங்க இருந்தா கைத்தட்டல் வருது போற, அங்கிட்டு பூரா சுவிட்ச் ஆஃப் தான் கிடக்குது. ரசனைனா இப்படி இருக்கணும். போன வாரம் ஒரு ஊர்ல இந்த மாதிரிலாம் இல்ல, மைக்க பிடிச்சி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், கடைசியா ஒரு கருத்து அப்படின்னேன். ஒருத்தன் இதோட நிறுத்து அப்படின்னா, கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒருத்தன் உன்னை ஓரமா போய் உட்கார சொன்னான் அப்படின்னா. சரின்னு சொல்லி பெண்களை பார்த்து திருக்குறள் படியுங்கள், திருக்குறளில் காணாததையெல்லாம் கண்டெடுக்கலாம். ஒரு கிழமை எந்திரிச்சு எங்கள் வீட்டு அண்டாவை காணோம்,
அதுல கண்டெடுக்கலாமான்னு கேக்குது நடுவர் அவர்களே. எங்க நடுவரை பாருங்க, எவ்வளவு அற்புதமான நடுவர். குணா திரைப்படத்தின் இயக்குனர் சந்தான பாரதி. குணா திரைப்படத்தின் இயக்குனர் சந்தான பாரதி குணமான நடுவர் என்றால் அவர்தான் எங்கள் அக்கா அன்னபாரதி. ஐயோ, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கை தட்டாட்டி அடுத்த பட்டிமன்றத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன சாதாரண நடுவரா? இப்படிலாம் ஆரம்பிக்கிறது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்? அவங்கள மாதிரி ஆள்கிட்ட தானே கத்துக்கிட்டேன். நீங்க என்ன சாதாரண நடுவரா? அழகிலே நீங்கள் ஒரு கனரா பேங்க், அறிவிலே நீங்கள் ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். எங்க இருந்துப்பா அதெல்லாம் யோசிக்கிற? பார்வையில் நீங்கள் ஒரு பாரத் ஸ்டேட் பேங்க். அடுத்து என்ன சொல்ல போறான்னு எனக்கு பட்டக்கு பட்டக்குன்னு இதயம் வெளியில வந்து துடிச்சுக்கிட்டு இருக்குது. அன்பிலே நீங்கள் ஒரு மெர்கண்டைல் பேங்க். எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு சம்பளத்தை அள்ளி கொடுப்பதில் நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க் நடுவர் அவர்களே. இந்த பவர் பேங்கை விட்டுட்டப்பா, அது அடுத்த வாட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்த நாங்க ஆண்கள் எவ்வளவு பெண்களை ஹீரோயினா பாக்குறோம். ஒரு நடுவரை வர்ணிக்கிறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆனா பெண்கள் அப்படியே பாக்குறாங்க. இப்போ உங்க பெருமையை நான் ஒரு பாட்டுல சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து கை தட்டுங்க. நீங்க தட்டுற கைத்தட்டல் சத்தம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு கேட்கணும். நாகர்கோவிலா? பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல இருக்கிறதா சொல்லிருக்கலாம். சரி பரவாயில்ல, போயிட்டு போகுது. ரோன்னு சொன்னா சரி, சேர்ந்து கை தட்டுங்க. ரெடியா? இல்ல ரெடியா இருக்கீங்களா? உங்களை நம்பிதான் சொல்றேன். அடுத்த கொடுத்துருக்கிற 5 டேட்ல மண்ணள்ளி போட்டு பெறாதீங்க. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் கை தட்டணும்னா எங்க அக்கா அம்மார் கிட்னிலாம் வெளியில வந்துடும். தட்டணும். லட்சுமி நாராயணன் பேசுனா தட்டணும். ரெடியா? அக்கா தோர, அக்கா தோர, நீங்க பல்லாண்டு வாழணும் அக்கா தோர. ஓ கண்ண தோர, கண்ண தோர, உங்க பார்வை பட்டு பாவம் தீர. கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியந்தான் செஞ்சிருக்கு கடங்கநேரி பூமி. கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியந்தான் செஞ்சிருக்கு கடங்கநேரி பூமி. வானம் தேஞ்சு போச்சு, பூமி காஞ்சு போச்சு, ஏழை எங்களை ஏமாத்தி. கிழக்கு இருட்டி போச்சு, மேற்க மறைஞ்சு போச்சு, காலம் எங்களை ஏமாத்தி. மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா, இன்னொரு எங்களை தான் பெத்தெடுத்த ராசா. அக்கா தோர, நீங்க பல்லாண்டு வாழணும் அக்கா தோர. அக்கா தோர, நீங்க பல்லாண்டு வாழணும் அக்கா தோர. ஒரு நிமிஷம் எங்க ஒரு ஆள் நல்லா கை தட்டுங்க. உசுரை கொடுத்து இதெல்லாம் யாருமே யோசிக்காத மைண்டு. நிஜமாவே நான் பொண்ணுதாங்க்கா. அக்கா தோறனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. வேற பாட்டே உனக்கு இல்லையாடா? கற்பனை வித்தியாசமா யோசிக்கணும் ஒரு பேச்சாளர். இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரே என்னை உள்ள விடுவாரா சேப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பாட்டை எழுதின புலவர் கவிஞர் மட்டும் இருந்திருந்தாருன்னு வைங்க, வந்ததுலேருந்து ஆண்களை இவ்வளவு குறை சொல்லிட்டு போயிருக்காங்க எங்க அக்கா. வந்த உடனே என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? தம்பி, அக்கா சேலை நல்லா இருக்கான்னாங்க. அக்கானாலே எனக்கு அக்கா தோறதான்டா. அக்கா சேலை நல்லா இருக்கான்னாங்க. எங்க பெண்களை வர்ணிக்கிறதுக்கு எவ்வளவு பாட்டு இருக்குது. என்ன பெண்களை வர்ணிக்கிறது. இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன கூடை போல் விரியும் இமையும், விளையும் பார்த்தால் ஆசை விளையும். இந்த பூமுகல் திருமுகம் மேலே குளிர் புன்னகை படுவதினாலே, நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நல்லா இருக்காக்கா இந்த பாட்டு? இந்த பாட்டை வர்ணிச்சு ஒரு நடுவருக்கு பாடியிருக்கலாம்ல. நீ அக்கா தரன் பாடும்போது எங்க அப்பா கிளம்பி வெளியே போயிட்டார். நல்லா ரசிக்கிறேன். நான் பார்த்ததிலே ஒருத்தின்னு தான் எங்க அப்பா கிளம்பி உள்ள வராங்க. உண்மையாவே உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு தந்தையை கீழே அமர வைத்து தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே
ஒரு மகள் நடுவராக அமர்ந்து நல்ல தமிழை பேசக்கூடிய ஒரு பாக்கியம் இங்க நடுவர் அவர்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். உண்மையாக நன்றி நன்றி. அருமை. எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு பாருங்க. இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல சார், எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுப்பா. எனக்கு எத்தனை வயசு இருக்கும் யாராவது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எவ்வளவு? 45? ஒரு 500? எத்தனை? 99. ஆகச்சிறந்த அவமானம். இங்க பேரு பார்த்து பேசு, குதிரை லேசா கணக்குது. அதெல்லாம் ஒண்ணு. நான் ஹார்ஷா பேச மாட்டேன், அதனால எனக்கு இந்த ஹார்ஷை பார்த்து பயம் இல்லை. இதெல்லாம் யாருக்கும் புரியாது, நானா சொல்லிக்குவேன். சரி, நானே சொல்லிடுறேன், என்னால் அவமானம் தாங்க முடியல. என்னுடைய உண்மையான வயசு 25. கை தட்டுங்க. உன் வயசுக்கு ஏன்பா இவங்களை கை தட்ட சொன்னாங்க? அவங்க கை தட்ட வேணாங்க சைகை காமிக்கிறாங்க நடுவர் அவர்களே. இவங்களுக்கு மட்டும் கை தட்டுங்க ரசிக பெருமக்களே, கை தட்டுங்க ரசிக பெருமக்களே வாங்கிட்டு எங்களுக்கு தட்டாதுன்னு. நிஜமாவே 25? ஆமா. நான் கூட திருப்பி போட்டு 52 இருக்கும்னு நினைச்சேங்கா. எனக்கு வயசு 25 ஆயிடுச்சுல்ல. எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை நடுவர் அவர்களே. நிஜமாவா? எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமா, ஒரு ஊரா போய் ஆம்லேட் சாப்பிட்டா எங்க வரப்போகுது? எந்த சோகமும் இல்லை. ஆனா ஸ்கிரிப்ட மறக்க மாட்டேங்கிறியே நான் எங்கிட்ட வந்தாலும். 24 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம் தெரியுமா? லூசு பயலா. ஆம்லேட் கொடுத்துட்டு அவமானமும் படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் நான் அசர்றாளா? மறுபடியும் சொல்றேன், அப்பதான் எனக்கு ஃப்ளோ வரும். வயசு 25. எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சோகமும் இல்லை. ஆனா 24 மணி நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்க கோஷ்டி ஒண்ணு இருக்குது. தலைவா சிரிக்க முடியுமானே? வா தலைவா, வா தலைவா. நேற்று ஒரு ஊர்ல கேட்டேன், மனைவி கிட்ட அடி வாங்கின ஆண்கள்லாம் கை தூக்குங்கன்னு. எல்லாரும் தூக்குனாங்க, ஒரு ஆள் தூக்கல. நீங்க அடியே வாங்கினது இல்லையானேன்னு கேட்டேன். நேத்தி அவ அடிச்ச அடியில கையவே தூக்க முடியல தம்பின்னு. அவன் எவ்வளவு வேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரியே தான்ப்பா. ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி போய் உங்க அப்பா கிட்ட கேட்டான், அப்பா கல்யாணம்னா என்னப்பா? அதுக்கு அப்பா சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை காட்டுவாங்க, அந்த பொண்ணு வந்து நம்மளை காட்டுன்னு காட்டும், அதுக்கு பேர் தான்டா கல்யாணங்கிறாரு அப்பா. என்னைய மாதிரி பசங்கள்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறோம் தெரியுமா? சொல்லுப்பா. நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறோம். வர்றது எப்படி தெரியுமா வருது? புளி ரசம் கூட வைக்க தெரியாத ஆளுதான் பொண்டாட்டியா வருது. கூந்தல் நீளமா இருக்கிற பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறோம். வர்றது எப்படி வருது? பாய் நீளமா இருக்கிறது தான் பொண்டாட்டியா வருது. வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு ஒரு பொண்ணு வரணும்னு விரும்புறோம். வர்றது எப்படி வருது? வரும்போதே விளக்கு மாத கட்டையை தூக்கிட்டு வருது. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ற மனைவி வேணும்னு நாங்க கேட்கல நடுவர் அவர்களே. புருஷன் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிற ஒரு மனைவி வேணும் தான் நாங்க கேட்கிறோம். அதுக்கு கூட இன்னைக்கு வழி இல்லையே. எனக்கு வரப்போற மனைவிலாம் வெள்ளையா இருக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை, கடைசி வரைக்கும் எனக்கு தொல்லையா இல்லாம இருந்தாலே போதும். அதுக்கு கூட இன்னைக்கு வழி இல்லையே. ஆனா எங்க ஆண்கள் பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையோட அப்படி இருக்கிற ஒரு பெண்ணையும் இப்படி புகழ்ந்து பாடுறான் தெரியுமா? பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தைய பள்ளியில் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேளை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பசங்களை பாருங்க நடுவர் அவர்களே, ஆண்கள்னாலே எப்பவுமே மகிழ்ச்சி. திருமணத்துக்கு அப்புறம் இந்த பெண்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்களா எங்க ஆண்களை? இப்போ நான் ஒரு கேம் ஒன்று சொல்றேன், என் கூட சேர்ந்து எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. தம்பி எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் சொல்றது அப்படியே சேர்ந்து சொல்றீங்களா? நம்ம எல்லாருமே விளையாண்ட ஒரு கேம் சின்ன வயசுல. ரெடியா? டிக் டிக். ஆஹா,
டக்குன்னு ஃபயர் ஆகுது. இல்லாட்டி அவ்வளவுதான், நான் ஃபயர் ஆயிருவேன். நீ பொழைச்சுக்கிடுவியே. யார் அது? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன நகை? என்ன கலர்? என்ன பச்சை? என்னம்மா? என்ன டீச்சர்? என்ன கணக்கு? என்ன வீடு? என்ன மாடி? என்ன முட்டை? என்ன பழனி? என்ன பழனி? வட பழனிடா. வட பழனி. ஸ்கிரிப்ட மாத்தாதடா. நான் கரெக்டா கணக்கு. என்ன வடை? ஆமா வடை. என்ன ஆமை? குளத்தாம. அவங்க சொல்லுவாங்க. என்ன குளம்? என்ன திரி? என்ன விளக்கு? என்ன குத்து? நல்ல கைத்தட்டல் கொடுங்க அவங்க. பட்டிமன்றம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் வாயை திறந்த ஒரே இடம் குமாங்குத்து. இதுக்கு தான். அதுவும் அவங்க கும்மாங்குத்து சொல்றான். கீழே இருந்து பெண்கள்லாம் என் மகன் எப்படி பேசுறான் பாரடி, என்னம்மா என் அறிவாளி பிள்ளைய நான் பெற்றிருக்கேன். கீழே சிரிப்பை பார்க்கணுமாங்க. லேடிஸ்க்கெல்லாம் ஒரே சந்தோஷம். சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன். ஜீன்ஸ் பேண்ட் இருக்குல்ல? ஆமா. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை யாருக்காக கண்டுபிடிச்சா? ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தானே ஜீன்ஸ் பேண்ட்? ஆமா. இதை போட்டுட்டு சுத்துறது கூட யாரு? யாரு? பெண்கள். பெண்கள். டி ஷர்ட் யாருக்காக கண்டுபிடிச்சா? ஆண்களுக்காக கண்டுபிடிச்சது. ஆண்களுக்காக கண்டுபிடிச்சது. அதை போட்டுட்டு சுத்துறது பூரா யாரு? பெண்கள். பெண்கள். ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இல்ல, போடுற ஷார்ட்ஸ். சரி. இதை யாருக்காக கண்டுபிடிச்சா? ஆண்கள். அதையும் போட்டுட்டு சுத்துறது பூரா பெண்கள். நாங்க என்ன கேட்கிறோம்? ஆண்கள் நாங்க பெண்களுக்காக ஆடைகளை கூட விட்டு கொடுத்திருக்கோமே, பெண்கள் நீங்க குடும்பத்துக்காக ஆடம்பரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கிறீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எவ்வளவு விட்டு கொடுத்து வாழ்ற நடுவர். உண்மையிலே ஆண்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, எப்படிப்பட்ட பெண்களை பிடிக்கும்னா, அலங்காரம், அகங்காரம், இது இரண்டும் இல்லாத பெண்களைத்தான் ஆண்களுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா, உங்களுடைய ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன். ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம், அது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம்னு ஏன் உங்களுக்கு தெரியல? நீங்க ஏங்க எங்களை ஹீரோவா பாக்குறீங்க அப்படின்னு நீங்க கேக்குற. உனக்கு சப்போர்ட் பண்றேன் பாரு. நான் ஆனா வேதனையோட சொல்றேங்க. ஒரு சோகமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். இந்த விஷயத்தை நீ நார்மலாவே பேச, அவங்க சோகமா ஆயிருவாங்க. கரெக்டா? சோகமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். யாரும் சிரிக்காதீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு அக்கா வேகமா சிரிக்குது. நீ என்னடா சொல்றது? இப்பதான்டா நான் சிரிப்பேன் அப்படின்னு. எனக்கு 25 வயசு ஆயிருச்சு, கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன்ல. ஆமா. அது என்ன பெரிய விஷயம்? இப்ப சொல்றேன் பாருங்க, ஒரு சோகமான விஷயம். 25 வயசு ஆகியும் இது வரைக்கும் எனக்கு ஒரு லவ் கூட செட் ஆனதே இல்லை நடுவர் அவர்களே. எப்படி செட் ஆகும்? இப்படி அனாதையா வந்து அக்கா தோற அக்கா தோறன்னு பண்ண உனக்கெல்லாம் எப்படா செட் ஆகும்? ஏன் ஒரு லவ் கூட செட் ஆகல தெரியுமா? ஏன்? புத்திசாலிகளுக்கு எப்போதும் அவ்வளவு எளிதில் காதல் அமைந்து விடுவதில்லை. ஏன் ஒருத்தன் கைத்தட்டல கொடுக்கறது தெரியுமா? ஏன்னா கடங்கநேரி மக்கள் புத்திசாலி மக்கள். இதுக்கு தான்ப்பா கைத்தட்டல கொடுக்கணும். ஏன் எனக்கு ஒரு காதல் கூட அமையல? ஏன்? ஒரு காதல் அமையணும்னா நிறைய பொய் சொல்லணும். எனக்கு பொய்யே சொல்ல தெரியாது. அங்க ஒரு அக்கா சொல்லுது, இதுவே பெரிய பொய்டா. இங்க பேரு காதல் அமையலன்னு நினைச்சு சந்தோஷப்படு. சரி. லவ் செட் ஆனவன் ட்ரீட் கொடுக்கறவன் மனுஷன். சரி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனவன ட்ரீட் கொடுக்கறான் பாரு, அவன் தான் பெரிய மனுஷன். நீலாம் டைரக்டா பெரிய மனுஷன் ஆயிட்டன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலேயே இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலேயே தலை சிறந்த அமைதியானவர்கள் யார் தெரியுமா? யாரு? இந்த ஊர்ல நான் பெருமையோட சொல்றேங்க, நம்ம ஊர் கடங்கநேரியில் நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே தலை சிறந்த அமைதியானவங்க யார் தெரியுமா? எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தாங்க இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க. நல்ல கைதட்டல். ஏங்க கைத்தட்ட சொன்னா தட்டிடுவீங்களா? எப்போது எப்போது அமைதியானவர்கள்? நான் சொல்றேன், நானே சொல்றேன், அப்பதான் ஒரு உற்சாகமா இருக்கும். கை தட்ட சொன்னா சொல்லி தட்டிடுவீங்களா உடனே? எதுக்குன்னு யோசிக்கிறது இல்லை. நான் சொல்லவா? இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான். எப்ப தெரியுமா? தூங்கும் போது மட்டும். எப்போது தெரியுமா? லட்சுமி நாராயணன் பேசும்போது மட்டும். இந்த உலகத்திலேயே அமைதி பொறுமைசாலிகள், தலை சிறந்த பொறுமைசாலிகள் யார் தெரியுமா? அதுவும் எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தாங்க. இப்ப நீங்க எல்லாம் எச்சரிக்கை ஆயிட்டீங்க, இவன் இதுக்கு ஏதோ வச்சிருக்கான் அப்படின்னு. நானே சொல்லிடுறேன், இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பொறுமைசாலிகள் தமிழ்நாட்டு பெண்கள். எப்படி தெரியுமா? ஒரே சீரியலை 100 தடவை போட்டா கூட
அதை உட்காந்து முழுசா பார்க்குற அளவுக்கு எங்க தமிழ்நாட்டு பெண்களை போல் பொறுமைசாலிகள் யாருமே கிடையாது நடுவர். நீ அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்க. கடங்கநேரில் வந்து இறங்கின உடனே விசாரிச்சுட்டேன், எப்படி ஆண்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்ன உடனே அக்கா அம்மா சிரிச்சாங்களோ, பெண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. எப்படி? இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? சாதாரண பெண்கள் நீங்க நினைச்சீங்களா? அக்கா சொல்லுது, நம்மளை பத்தாண்டி ஏதோ சொல்ல போறா அப்படின்னு வாயவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறீ. சீரியலே பார்க்காத பெண்களுங்க, சீரியலே பார்க்க மாட்டாங்களாம் கடங்கநேரி பெண்கள். அப்படி தானே? சீரியல் பார்க்க மாட்டீங்கல்ல? மாமியா மருமக சண்டையே கிடையாதுங்க அந்த ஊரில். இதுதான் பொய். அந்த அக்கா சொல்லுது, மாமியா இருந்தால் தானே ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கு. ஆனால் சீரியல் அப்படிங்கிறது நீ சொல்கிறது உண்மைப்பா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா 24 மணி நேரமும் டிவி சீரியலை ரிமோட்டை வச்சு சுச்சுக்கு சுச்சுக்கு சுச்சுக்குன்னு மாற்றி மாற்றி பார்த்துச்சு. வீட்டுக்கார் பார்த்தார், டென்ஷன் ஆகிட்டார். அடியே 24 மணி நேரம் அப்படி டிவி பார்த்த, நடு வீட்டில் தூக்க மாட்டி செத்துரு வண்டின்ட்டார். இந்த அக்கா கவலைப்படுன்னு நினச்சிங்களா? கவலையே படலை. என்ன சொல்லிச்சு தெரியுமா? தொங்குறது தான் தொங்குறீங்க, கொஞ்சம் டிவியை மறைக்காமல் ஓரமாக போய் தொங்குங்க. எனக்கு டிவி சீரியல் கட் ஆகுது. பார்த்தியா எவ்வளோ கஷ்டம்? பார்த்தீங்களா எவ்வளோ கலகலன்னு சிரிக்கிறாங்க? பார்த்தியா எவ்வளோ வேதனை பாருங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி வேதனை, எவ்வளோ கஷ்டம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ ஆண்கள் கேட்குறீங்கல்ல. ஐயோ உருளைக்கிழங்கு பச்சை கொண்டு வந்துட்டானே. இதை கேளுங்க, கல்யாணம் ஆன ஆண்கள்ல மொத்தம் 4 டைப்பு. சரி, இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது, உங்களை நம்பி தான் சொல்ல போகிறேன். முதல் டைப்பில் இருக்கிறவனுக்கு பேர் என்ன தெரியுமா? மனுஷன். சரி. 2வது டைப்பு பெரிய மனுஷன். 3வது ஞானி. 4வது வாழும் கடவுள். எப்படி தெரியுமா? வீட்டில் பொண்டாட்டி கத்த ஆரம்பித்த உடனே வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பட்டார் பட்டார்னு மூடுறான் பார்த்தீங்களா, அவன் மனுஷன். இதுவே பொண்டாட்டி கத்த ஆரம்பித்த உடனே டிவி ரிமோட் எடுத்து சவுண்டு வால்யூமை ஃபுல்லாக ஏற்றி வைக்கிறான் பாருங்க, அவன் பெரிய மனுஷன். இதுவே பொண்டாட்டி கத்த ஆரம்பிச்சோடனே வேகமாக ஒரு சட்டையை எடுத்து மாட்டிட்டு வெளியில் ஓடிடுறான் பாருங்க, அவன் ஞானி. இதுவே பொண்டாட்டி கத்த ஆரம்பிச்சு கத்தி முடிக்கிற வரைக்கும் காதில் எதுவுமே விழுகாத மாதிரி வாயை பொத்திக்கிட்டு கமுக்கமாக உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தாங்க வாழும் கடவுள். இப்படி ஒவ்வொரு ஆணும் விட்டு கொடுத்து பல தியாகங்களை செஞ்சு குடும்பம். ஆனா நீ லட்சுமி, நீ 4 கேட்டகரி சொன்னல. ஆமா, நான் 2 வகை சொன்னவன இப்ப கைத்தட்டல் வரும் பாரு. சொல்லுங்க பாபா. மனுஷனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி ஐயா? உங்களை நம்பி சொல்றேன், மனுஷனுக்கும் புருஷனுக்கும் தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கினா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம திட்டு வாங்கினா அவன் தாங்க புருஷன். இதுவும் சுச்சாப்பாய் தான் போய் கிடைக்குதா? பெண்களுக்கெல்லாம் யாரை பிடிக்கும் தெரியுமா? இதுக்கு நிச்சயமாக கைத்தட்டல் வரும். பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? சண்டை போட்ட உடனே சமாதானம் பண்ணுற புருஷனை விட எந்த மனுஷன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்ணுறானோ அந்த புருஷனை தாங்க இன்னைக்குள்ள பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? என்ன நடுவர்களே? என்ன வேலைக்கா? சமைக்கிறத விட கஷ்டமான வேலை என்ன வேலை? பாத்திரம் கழுவுறதா? சமைக்கிறத விட கஷ்டமான வேலை என்ன வேலை? சாப்பிட்றதா? அப்படியா? அது இல்லைங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான என்ன வேலை தெரியுமாங்க? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு சொன்னால், பெண்கள் நாங்கள் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறோமே, அந்த சமையலை பற்றி சின்னதாக நீங்கள் ஒரு பாராட்டிருக்கீங்களா அப்படின்னு தான் பெண்கள் கேட்குறாங்க. ஆனால் உண்மையாகவே கணவன் மனைவி உறவுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? கணவனை கடன் வாங்க வைக்காமல் ஒரு மனைவி இருக்கணும். ஒரு மனைவியை கண் கலங்க வைக்காமல் ஒரு கணவன் இருக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த கணவன் மனைவி உறவு நடுவர் அவர்களே. இன்னைக்கு அப்படியா இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு அப்படி இருக்காங்க. இந்த வந்துட்டாங்கல்ல என்ன 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 உங்களுக்கு இவர் வந்த மாதிரி எங்களுக்கு எனக்கு எல்லாம் தாங்காதுங்க. மனைவி கடன் வாங்குறாங்களா? நான் கேட்குறேன், கல்யாணத்தன்னைக்கு சொந்த செலவுல வேட்டி எடுத்து கொடுக்க வக்கு இருக்கா? வக்கு கட்டவன எல்லாம் பொண்ணு வீட்டில் இருந்து வாங்குற காசு, காலில் போடுற செருப்புல இருந்து தலையில தேய்க்கிற எண்ணெய் முதல் கொண்டு பொண்ணு வீட்டில் பிச்சை எடுக்கிறியே நீ வந்து நின்று பெண்களை குறை சொல்லலாமா? ஏன் நீ தண்ணி அடிக்காதன்னு சொல்றோம், கேட்குறியா? குறுகட்டவன அரசிக்கா ஒரு நிமிஷம், நீங்க எந்திரிச்சு கொஸ்டினே கேட்க வேண்டாம். நீங்க எந்திரிச்சு நின்ன உடனே அவன் கால் கிட்டு 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 கவனிச்சிங்களா? அக்கா தோறங்கிறிய
எத்தனை லட்சுமி பாருங்கம்மா, அவ என்ன லட்சுமி கூறுங்கம்மா, நம்ம அத்தனை பேருக்கும் படி இழக்கிற அண்ணா லட்சுமியை பாருங்கம்மான்னு நாங்க எங்க பெண்கள் சொன்னாங்களே, கை தட்டுக்கா. புள்ள பூச்சி மாதிரி வந்துகிட்டு இந்த பச்சை புள்ள யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஒரு ஆம்புலெட் கேட்டது ஒரு தப்பா? ஒரு ஆம்புலெட்டை வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே. நான் என்ன இவ்வளவு பேசுறீங்களே? உனக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன்டா. அக்கா இருக்கேன், அக்கா தோற பாண்டதுனால நான் இந்த அக்கா சப்போர்ட்டா வந்து நிக்கிறேன், இவ்வளவு தொலைக்கிறேன். இருடா, உனக்கு தான்டா சப்போர்ட்டா. சொல்லுங்க. கடங்கநேரியில் இதுவரை நான் வரதட்சணையே வாங்கினதில்லைன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னங்க தாத்தாமார் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க பார்த்தா 50 பவுன் வாங்கியிருப்பார் போலையே. அப்படி தானே? வரதட்சணை எல்லாருமே வாங்கியிருக்கீங்களா? ஆண்கள் நீங்கள் ரொம்ப பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க போலையே. ஆண்கள் நிவாரண நிதியா. ஆனால் வரதட்சணை வாங்கினா தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை விட நல்லா வசதியாக இருக்கணும், கார் வச்சிருக்கணும், பங்களா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களின் மனசும் எச்சதாங்க. என்றைக்கு பணம் சார்ந்து இல்லாமல் மனம் சார்ந்து திருமணம் நிச்சயிக்கப்படுதோ அன்னைக்கு தான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். அது வரைக்கும் திருமணம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொன்னா உனக்காண்டி ஒரு பாயிண்ட். ஆஹா, உங்களுக்கு நான் வாங்கி தரேன் கைதட்டல். எனக்கு நீங்க வாங்கி கொடுங்க, ஷேர் பண்ணிக்குவோம். உனக்கு ஆம்லேட் வேணும், வாங்கி தரேன். போன வாரம் எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். எங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோர்ட்டுக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்துச்சு. அந்த சம்பவத்தோட முடிச்சுக்கலாம். ஆமா, அதோட முடிச்சிருவோம். அப்புறம் சம்பவம் பண்ணிடுவாங்க. ஆமா, ஒரு ஆள் ஜட்ஜிட்ட வந்து சொன்னாரு, அண்ணே எனக்கு டைவர்ஸ் வேணும்னாரு. சரி, எதுக்கு டைவர்ஸ் கேக்குறீங்கன்னு ஜட்ஜி கேட்டாரு. என் பொண்டாட்டி வெங்காயம் வெட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும்னா அவன். ஜட்ஜு சொன்னாரு, வெங்காயம் வெட்டுறதுக்கெல்லாம் எவனாவது டைவர்ஸ் கேட்பானாயா? வெங்காயம் வெட்டுறதுல உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டார். அவன் சொன்னா, வெங்காயம் வெட்டும்போது கண்ணில் தண்ணியா வருதியான்னா. உடனே ஜட்ஜு சொன்னார், இதுக்கெல்லாமா என் டைவர்ஸ் கேட்குற? வெங்காயத்தை நல்லா தண்ணியில் போட்டு ஊறவி, அதுக்கப்புறம் உரி, வெங்காயம் உறிஞ்சிரும். பூண்டு உரிக்க கஷ்டமாக இருக்கா? பூண்டை டப்பாவில் போட்டு 4 குலுக்கு பூண்டு உறிஞ்சிரும். துணி துவைக்க சிரமமாக இருக்கா? வாஷிங் மிஷினை ஆன் பண்ணு, பவுடரை போடு, தண்ணியை போடு, துணியை போடு, தானா வெளுத்துரும்னாரு. அவன் சொன்னா, ஐயா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னா. உடனே ஜட்ஜு சொன்னார், என் பேச்சு உன் முடிவையே மாத்திருச்சான்னாரு. அவன் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாவது எங்கள் வீட்டில் வெங்காயம் மட்டும்தான் வெட்டுறேன், உங்கள் வீட்டில் மொத்த வேலையுமே நீங்கள் தான் பார்க்குறீங்க போல. சாமானியனா இருந்தாலும் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் யாரையுமே இந்த பெண்கள் ஹீரோவாக பார்க்கவில்லை, ஹீரோவாகத்தான் பார்க்கிறார்கள். வேதனைக்குரிய ஒரு உண்மை. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? நாங்க எப்பவுமே தாய்மையை மதிக்கிறோம். பெண்கள் உயர்ந்தவங்க, தாய்மை உயர்ந்தது இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? தாயின் பிரசவ தழும்பு எந்த அளவுக்கு உயர்வானதோ அதே அளவுக்கு உயர்வானது உழைத்து உழைத்து சிவந்து போன ஒவ்வொரு அப்பாக்களுடைய கைகளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமை அருமை அருமை. பாசம்னா என்னன்னே தெரியாத மாதிரி தாங்க அப்பா இருப்பார். ஆனால் அப்பாவை போல் பாசத்தை காட்டுவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நீ உருப்படவே மாட்டடான்னு ஒரு அப்பாவுடைய உதடு சொல்லும், ஆனால் அவருடைய உள்ளம் சொல்லும், என் மகன் எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வந்துடணும் சாமின்னு அவருடைய உள்ளம் சொல்லும். அதனால தான் ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், அப்பாங்கிறவர் செல்போன் சார்ஜர் மாதிரியாம், இருக்கும்போது அவருடைய அருமை தெரிவதில்லை, இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரிகிறது என்று ஒரு புதுக்கவிஞன் சொன்னான். இதை ஒரு திரைப்பட காட்சி மூலமாக நாங்கள் எல்லாரும் கண்ணு முன்னாடியும் கொண்டு வர்றேன். நான் ஒரு படத்துடைய பேரை சொல்கிறேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ கை தட்டுங்க, சரிங்களா? சம்சாரம் அது மின்சாரம் படம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? ஆஹா, இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. அதில் அப்பா வந்து விசு, மகன் ரகுவரன், இவங்க 2 பேருக்கும் நடக்கும் பாருங்க ஒரு உரையாடல். அந்த விசுங்கிற அந்த குடும்ப தலைவன், அந்த ஆண் மகன் குடும்பத்துக்காக அவ்வளோ உழைச்சு கொட்டுவார். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், அந்த பெண்கள் எல்லாரும் அவரை ஹீரோவாக பார்க்க மாட்டாங்க, ஜீரோவாக தாங்க பார்ப்பாங்க. இதை வேதனையோட அந்த விசு வசனத்தில் கொடுத்துருப்பார். 2 பேருக்கும் நடக்கும் பாருங்க அந்த ஒரு உரையாடல். அப்பா விசு, மகன் ரகுவரன். அந்த காட்சியை உங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியே கொண்டு வரேன், அப்படியே அமைதியாக கேளுங்க அந்த காட்சியை. கண்ணம்மா, எனக்குன்னு யார் இருக்கா சொல்லு? ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி. உங்களை எல்லாம் நடுவர்களே, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பா சரோ. மானம் இல்லை, மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, வேலை இல்லை, பிராந்தியும் இல்லை. இதுக்கு கைத்தட்டலும் இல்லையா?
525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 480 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும் 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன் தட் இஸ் 1725 ருபீஸ் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்தை கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும்போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவேட்டி பேப்பர்ஸை வட்டி கடை சேட்டு கிட்ட அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் கோட்ரஸ் அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. அப்போ வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. 35 நாள் மனப்பாடம் பண்ண இந்த வசனத்தை. அங்க கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரி வரும் பாருங்க. அப்பாங்கிறவர் எப்பேற்பட்ட ஹீரோ தெரியுமா? இதோட நிறைவு செய்யறேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, ஆத்தாப்பம் பேச்சு காத்தில் அது போச்சு பேச்சே மீறி போச்சு கிளி வாழா வெட்டியாச்சு, காட்டுக்கு கடுக்காட்டுக்கு அன்று சீத அவ போனா, ரோட்டுக்கு நடு ரோட்டுக்கு இந்த பேர இவன் போனா, என் வீட்டு செல்ல கட்டி என்னோட மல்லு கட்டி என் கோட்டை தாண்டுதடி கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, என் இடுப்பு வேட்டி கூட என் பேச்ச கேட்கவில்லை கண்ணம்மா கண்ணம்மா, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, பாடம் படிக்குதுன்னு பாராட்டி வளர்க்கேன் பாடம் படிச்ச புள்ள பாடங்கள் சொன்னதடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா அருமை என்று சொல்லி ஆண்கள் நாங்கள் ஹீரோவா இருந்தாலும் பெண்கள் எங்களை ஜீரோவாகத்தான் பார்க்கிறார்கள் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு பெரிய ஜோரான ஒரு கைத்தட்டல் தம்பிக்கு கொடுத்துடலாம். ஏன்னா ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் போகும்போது ஃபீல் பண்ணிட்டே போவாப்புல, என்னடா கடங்கநேர் இல்லை நம்ம பேச்சுக்கு மட்டும் கைத்தட்டலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருமையான ஒரு குரல் வளம், நல்ல ஒரு சினிமா வசனம் அவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ணி பேசுகிற விதமாக இருக்கட்டும். ஆனால் அந்த அக்கா துறையை மட்டும்தான் கொஞ்சம் ஜனிச்சிக்க முடியல. பட் இருந்தாலும் அழகாக பேசக்கூடிய இளம் தலைமுறை பேச்சாளருக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணனுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நம்ம சொல்லலாம். என்றைக்குமே கடங்கநேரிக்கு வந்துட்டாலும் கை கொண்ட அய்யனார் அருளால் உனக்கு லக்ஷ்மியே மனைவியாக வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து விடுங்கக்கா. அருமை. ஆண்கள் கிட்ட கேட்குறேங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். திருமணத்துக்கு சொன்ன அடுத்த செகண்ட் அவர் தூக்குனா கூட பரவாயில்ல, எங்க தாத்தா பொசுக்குன்னு தூக்கிட்டாரு. ஆச்சரியமா இருக்கு. பின்னாடி நீங்களுமே வா, நிஜமாவா? ஆடியோ செட்டுக்காரன்னு இங்கெல்லாம் யாரும் இல்லை, அதெல்லாம் கிளம்புங்க. இவர் எப்போ தூக்குவார் எனக்கு தெரியும். எப்போ தெரியுமா? இதே மாதிரி தாத்தா ஆனதுக்கப்புறம் தூக்குவார். ஏன்னா அப்போ பாட்டி மட்டும் தான் பக்கத்தில் இருந்து சாப்பாடு கொடுப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியாக இருக்கான்னா, அண்ணே உங்களுக்காக சொல்கிறேன் இந்த பாயிண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியாக இருக்கான்னா 2 விஷயந்தான். ஒன்று, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமாக இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்கள் பொண்டாட்டி வராமல் இருக்கணும். அப்படின்னா தான் ஆண்கள் முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியும். சிரிக்கிறாரா? சிரிக்கிறார். ஆண்கள் நிறைய பேர் தாடி வச்சுருக்கீங்கல்ல, ஏன் தாடி வச்சுருக்கீங்க? காசு இல்லையா? காசு இல்லையா? உழைக்கும் வர்க்கம் ஒரு ஆண்மகனுக்கு காசு இல்லை தாடி எடுக்க. தண்டி அடிக்க மட்டும் உங்களுக்கு தாடி காசு இருக்குது. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க?
வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலுக்கு விரதம். வேற ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? ஏன் ஸ்டைலு? ஆஹா. வேற ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? ஆனால் நான் இப்போ கரெக்டான பாயிண்ட் சொல்லட்டுமா? ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க தெரியுமா? அவள் முத்தமிட்ட கன்னத்தில். என்ன தாடியை சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் வாய்ப்பு இல்லையேங்க, ஒரு புச்சுக்குமே இல்லையேங்க. கிடைச்சதுதான் நீங்கள் லக்கியஸ்ட் பர்சன். அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலிதான் என் தாடி. கரெக்டா? ஒன்றும் இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் எப்படி முத்தமே இல்லை, ஆனால் கையில் மட்டும் ஒரு குழந்தை வச்சுருக்காரு. சரி, சத்தம் இல்லாமல் வந்திருக்கும் போல. சரி, ரைட்டு, ஓகே. 2 இருக்கா? அப்போ 2 முத்தம் 2 சத்தம். சரி, கேட்குறேன், அம்மா சமையல் நல்லா இருக்குமா? ஆண்களே உங்ககிட்ட கேட்குறேன், அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? தாத்தா இப்போ ஷார்ப் ஆகிட்டாங்க, இனிமேல் எதுக்கும் கை தூக்க கூடாதுப்பா. ஏன்னா போன தடவை பொசுக்குன்னு தூக்கி அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அம்மா சமையல். என்னங்க இது புது ஸ்கிரிப்டாக இருக்குது? அது அன்னைக்கு அம்மா சமையலுங்க, இன்னைக்கு மனைவி சமையலுங்கிறார். அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? அம்மா. முந்தானத்து பரமக்குடியில் இதே கேள்வியை கேட்டாங்க. அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? கீழே இருந்து ஒருத்தர் படார் நினச்சி வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டார். அதுக்கு இதுவே பரவாயில்ல, அன்னைக்கு அம்மா இன்னைக்கு பொண்டாட்டின்னு டீசெண்டாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னாலும் ஒரு சின்னதாக பாராட்டினாலே நாங்கள் சந்தோஷப்படுவோம். வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்ட்டு சொன்னால், குடும்பத்தில் பெண்கள் ஏங்குறது என்ன தெரியுமாங்க? 10 பவுன் நீங்கள் தங்கம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? தங்கம் கொடுத்தாத்தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்டா அவன்தான் சரியான ஆண்மகன். அப்படிப்பட்ட கணவன்மார்களை தான் பிடிக்கும்னா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஒரு குழந்தை கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா அவன்தான் சரியான ஆண்மகன் அப்படின்ட்டு பெண்கள் சொல்கிறாங்க. இந்த அழகான ஆண்களைத்தான் பெண்களுக்கு பிடிக்கணும். தயவு செய்து ஆண்கள் நீங்கள் நினைக்காதீங்க, அழகான ஆண்கள் கடங்க நேரில் இருந்தால் தயவு செய்து ஊரை விட்டு வெளியே போங்க. அத்தாடி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அழகான ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது. பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? அழகான ஆண்களை விட எங்களை அள வைக்காத ஆண்களைத்தான் பெண்களுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னால் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெண்கள் அதிகபட்சம் என்னக்கா ஆசைப்படுறோம்? என்ன ஆசைப்படுறோம்? ஒரு பாராட்டு. அடுப்பு பக்கம் அப்பப்போ வந்து இடுப்பு கிள்ளிடணும், சரிங்க. துவைக்கிறப்போ பக்கமாக வந்து கெட்டி பிடிச்சிடணும், சரிங்க. சைக்கிளில் உட்காந்து சினிமாவுக்கு போய் வரணும், ஜோடி நல்ல ஜோடி இன்னும் ஒரு மிச்சம் பேசிடணும். அவ்வளோதானே நாங்கள் எதிர்பார்க்குறோம். கை காலு அமுக்கி விட்டு கதையா பேசிடணும், ராப்பகலா என் மடியில் படுத்து கிடக்கணும். 8 பொட்டி ராசா கொஞ்சம் காதை கொடுங்க லேசா, கட்டுன புருஷன் நடக்கும் முறைய சொல்லித்தர லேசா. இதைத்தானாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னங்க நீங்கள் மகிழ்ச்சி இல்லை நீங்கள் சொல்கிறீங்க?